மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளரிடம் கேட்கலாம். வணக்கம் வணக்கம் தேவிப்பிரியன், சொல்லுங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் தொலைபேசியில் உரையாடிய குறித்த முக்கிய அம்சங்கள் என்ன? திவ்யா, தற்போது தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பின்படி சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் குறித்தும் அதற்காக மத்திய படைகள் தரைவழி வான்வெளி போன்ற பல்வேறு படைகள் மூலமாக தமிழக அரசுக்கு உதவி செய்வதற்காகவும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விரைவாக தற்போது தமிழக அரசு சார்பாக வெள்ளம் பாதித்த பகுதிகளிலும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த ஆய்வு அறிக்கை வரக்கூடிய திங்களன்று, அதாவது 23ஆம் தேதி மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் மழையினால் ஏற்பட்டக்கூடிய சேதங்களையும் பார்வையிடுவதற்கு விரைவாக மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசு மீட்புப் பணிகளில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாகவும் தங்களுடைய அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் களத்திற்கே சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மத்திய அரசு செய்த உதவிக்கும் அவர் நன்றி தெரிவித்திருப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு விஷயம், இந்த மழையினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த நிவாரணப் பணிகளை தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே தொடங்கிவிட்டிருந்தாலும் கூட அது தொடர்பான ஆய்வறிக்கை மழையினால் ஏற்பட்டக்கூடிய சேத விவரங்களை கணக்கெடுக்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருந்தாலும் கூட மத்திய அரசிடமிருந்து நிவாரண உதவிகளை பெறுவதற்கு மத்திய குழுவானது நேரடியாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வுப் பணிகளின் அறிக்கை இறுதியாக மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுபோன்ற நடைமுறைகள் தான் கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஏற்கனவே உத்தரகாண்டிலும் சரி, ஒரிஷாவிலும் சரி, காஷ்மீரிலும் சரி, பல இயற்கை பேரிடரின் போதும் மாநில அரசு பெரும்பாலான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் கூட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு இயற்கை பேரிடரின் போது நஷ்டம் ஏற்படும். இது போன்ற காலகட்டங்களில் ஒரு மத்திய அரசின் சார்பாக அனுப்பக்கூடிய குழுதான் களத்திற்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு எவ்வளவு சேதமாகியிருக்கிறது, எவ்வளவு நிவாரண உதவிகளை முதற்கட்டமாக வழங்கலாம் என்பது குறித்த அறிக்கையை அந்த மத்திய குழுதான் பரிந்துரைக்கும். அதற்கு பிறகுதான் மத்திய அரசானது அவ்வளவு தொகையை ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா, தேவப்பிரியன், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோரிக்கைகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது குறித்த விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக வழக்கமாக இது போன்ற விஷயங்களின் போது ஒரு மாநிலங்களில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போது அந்த மாநில முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சருக்கு இது போன்ற தகவல்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு மழைக்காலத்தின் போதோ அல்லது இயற்கை பேரிடரின் போதோ எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதற்காக ஒரு மாநில அரசு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது நடைமுறை. இதற்கு பின்பு வழக்கமாக அந்த நடைமுறை தான் தற்போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இருந்தாலும் கூட வழக்கத்திற்கு மாறாகவே சற்று கூடுதலாக ஏற்கனவே தமிழக அரசு கோரிக்கை வைப்பதற்கு முன்பதாகவே தரைவழியும் சரி, நிறைய விமானப்படை வீரர்களும் சரி, மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் வெள்ளத்தில் சிக்கியவர்களையும் மீட்கும் பணியில் அவர்கள் உதவி இருக்கிறார்கள். அதற்கும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று விரைவாக அவர் பரிசீலிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக இந்த செய்திக்குறிப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இருந்தாலும் கூட இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, தேவப்பிரியன், வெள்ள சேதம் குறித்த அறிக்கை வெளியிடப்படும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது குறித்த விவரங்கள்? நிச்சயமா தேவி, அதாவது கடந்த 15 தினங்களுக்கு மேலாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து வருகிறது. ஒவ்வொரு படிப்படியாக, அதாவது முதல் வாரத்தில் லேசான அளவுக்கு மழை பதிவாகி இருந்தாலும் கூட, அதாவது இரண்டாவது வாரத்தில் 10லிருந்து 15ஆம் தேதிக்குள்ளாக கனமழையானது பதிவாகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் வடகிழக்கு பருவமழை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தத்தின் காரணமாக கடலூர், நாகை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பல மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக நிறைய சேதம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். நேற்று கூட ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பாக எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு என்பது குறித்த ஒரு அறிக்கைகள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது தொடர்ச்சியாக எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து தற்போதுதான் களத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான அரசின் தரப்பிலிருந்தும் எவ்வளவு சேதமாகியிருக்கிறது என்பது குறித்த விவரங்கள் அரசு தரப்பிலிருந்தும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பிறகு அது ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கையாக தயார் செய்யப்படும். அதற்கு சற்று கால இடைவெளி இருக்கும். ஏனென்றால் தற்போதும் கூட இன்னும் மழையினால் ஏற்பட்ட பல பகுதிகளில், குறிப்பாக புற மாவட்டங்களில், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் இன்னும் கூட கொஞ்சம் ஏற்கனவே மழையினால் ஏற்பட்டக்கூடிய இந்த தண்ணீரானது வடிய தொடங்கியிருந்தாலும் கூட இன்னும் சேத விவரங்கள் என்னவென்று தெரியவில்லை. தற்போது அந்த சேத விவரங்கள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பாக இது தொடர்பான ஒரு முழு அறிக்கையை தயார் செய்வதற்கு நிச்சயமாக காலம் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி வரக்கூடிய 23ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா,
தேவப்பிரியன், மத்திய அரசு ஒரு குழுவை வந்து உடனடியாக தமிழகத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்திருக்கிற நிலையில மத்திய அரசு இதற்கு எப்போது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா திவ்யா, ஏற்கனவே தொடர்பான நடவடிக்கையை மத்திய அரசு துவங்கும் என்று ஏற்கனவே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார். நேற்று முன்தினம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிச்சயமாக மத்திய குழு தமிழகத்திற்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் முதற்கட்டமாக ஒரு மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு சேத விவரங்களை மாநில அரசு தான் ஆய்வறிக்கையாக தயாரிக்க வேண்டும். அதை தயாரித்த பின்பது மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்ட பிறகுதான் ஒரு மாநில அரசு வேண்டுகோள் விடுத்த பிறகும் சரி, அதற்கு முன்னதாகவே சரி, ஒரு மத்திய குழுவானது அந்தந்த மாநிலத்திற்கு வந்து எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த கள ஆய்வு மேற்கொள்ளும். அந்த கள ஆய்வு மேற்கொண்ட பிறகு சற்று தாமதமாக ஏதாவது பேரிடர் ஏற்பட்டு இருந்தால் உடனடியாக தற்கால நிவாரண நிதியாக ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒதுக்கப்படும். இது போன்றுதான் பல மாநிலங்களில் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சுமார் 10,000 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக உத்தரகாண்டிலும் சரி, ஒரிஷாவிலும் சரி முதற்கட்டமாக அவசர நிதியாக ஒரு தொகையானது ஒதுக்கப்படும். அதற்கு பிறகு 2 அல்லது 3 மாதங்கள் கழித்து இறுதி அறிக்கையானது அந்த மாநில அரசு சார்பாகவும் சரி, மத்திய குழுவின் சார்பாகவும் சரி ஒரு மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். அந்த இறுதி அறிக்கையின் பொறுத்துதான் எவ்வளவு நிதியானது ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது வரைக்கும் சுமார் தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர கால நிதியாக 500 கோடி ரூபாய் தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு 4 லட்சம் ரூபாயும் சேதமடைந்த குடியிருப்புகளுக்கும் நிதி உதவி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மத்திய அரசின் நிதி என்பது பெரும்பாலான விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு முழு அறிக்கையானது அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக தயாரிக்கப்படும். அந்த மாவட்ட நிர்வாகங்கள் தயாரித்து அனுப்பிய பிறகும் சரி, மத்திய குழு நேரடியாக வந்து பார்வையிட்டும் அவர்களோடு தமிழக அரசு அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று கள ஆய்வில் ஈடுபடுவார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு இறுதி அறிக்கை என்று தயாரிக்கப்படும். அதற்கு பின்பு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்து ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்குள் முழுமையாக தெரிய வரும். திவ்யா, தேவப்பிரியன், மத்திய குழு தமிழகத்திற்கு வந்து ஆய்வு செய்து அறிக்கை அனுப்பும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா கடந்த காலங்களில் பார்த்தோம் என்றால், அதாவது தானே புயலின் போதும் சரி, அதற்கு முன்னதாகவும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு இழப்பீடு என்பது மிக முக்கியமான கோரிக்கை என்றால் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாகவும் சரி, தற்போது பயிர்கள் அறுவடைக்கு இருக்கக்கூடிய தருணம் இது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு இழப்பீடு தொகை என்பது முக்கியம். அது ஒவ்வொரு பயிர்களுக்கும் வேறுபடும். திவ்யா, குறிப்பாக சவுக்கு என்றாலும் சரி, நெல் என்றாலும் சரி, பருத்தி, இது போன்ற வெவ்வேறு பயிர்களுக்கும் இழப்பீடு என்பது அதிகரிக்கும். ஆனால் மாவட்ட நிர்வாகங்கள் தான் அதற்கு இழப்பீடு தொகை எவ்வளவு என்பதை அந்தந்த மாநில அரசுகள் தான் தெரிவிக்கும். ஆனால் இது இழப்பீடு தொகை என்பது ஒவ்வொரு இடத்திற்கும் வேறுபடும் என்று சொல்ல முடியும். அதாவது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக விவசாய இடங்களும் அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்ற மாவட்டங்கள், அதாவது சென்னை போன்ற இடங்களில் பொருட்சேதம் என்பது அதிகம் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. மற்ற புற மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் பொருட்சேதம். ஆனால் குறிப்பாக விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த அறிக்கை இன்னும் ஒரு சில முழுமையாக தெரிய வந்த பிறகுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு நிவாரணத் தொகை கிடைக்கும், தமிழக அரசு எந்த அளவுக்கு நிவாரணத் தொகை கோரும் என்பது மிக முக்கியமான விஷயம். கடந்த காலங்களில் தமிழக அரசு கோரிய நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறதா, மற்ற மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு நிவாரணத் தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இந்த மத்திய அரசு பொறுப்பேற்று முதலாக தற்போது தமிழகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அது தமிழக அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்று சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக இழப்பீடு தொகை என்பது மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒதுக்கப்படும். ஆனால் எவ்வளவு விரைவாக வழங்கப்படும், எவ்வளவு தொகை ஒதுக்கப்படும் என்பது குறித்து தமிழக அரசு எப்போது அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது, எவ்வளவு நிதி உதவி கோருகிறது, எவ்வளவு நிவாரணத் தொகை கோருகிறது என்பதை பொறுத்துதான் இது சொல்ல முடியும். திவ்யா.